நம்ம ஸ்டால் நம்பர் 1 or 2ல இருக்கும். இந்த ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரதி அறக்கட்டளை இது வந்து ஒரு ட்ரஸ்ட்ல ரன் ஆகுற ஒரு ஸ்டால் வந்து இது வந்து அது பேஸ் பண்ணியான புக்ஸ் தான் வந்து இங்கே வச்சிருக்காங்க. ஸோ அது குறித்து வந்து நம்ம கூட தோழர் ரமேஷ் அவர்கள் இவங்க வந்து மாநில கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த ஸ்டால் குறித்து சார் வந்து இப்போ விலவரியாக சொல்லுவாங்க. மாற்றுத்திறனாளிகள்னா பாரதி அறக்கட்டளை அந்த அறக்கட்டளை சார்பா இந்த ஸ்டால் வந்து இருக்கு. ஓகே. இங்க வந்து அந்த அறக்கட்டளை வந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கல்வி முக்கியமாக உயர்கல்வி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குறதுக்காக தான் இந்த அறக்கட்டளை இருக்கு. குறிப்பா இடம் அரங்கம் ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கு பப்பாசிக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி. இது உண்மையிலேயே பெரிய உதவிதான் எங்களுக்கு அவங்க செஞ்சது. இங்க வந்து நாங்க இந்த அரங்கத்துல பாத்தீங்கன்னா அனைத்து மாற்றுத்திறனாளிகள் குறிப்பா பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் எழுதிய கவிதைகள், கதைகள், நாவல், அப்புறம் வந்து இந்த ஆய்வு கட்டுரைகள், போட்டித் தேர்வுக்கான நூல்கள் இதெல்லாம் அங்க வைக்கப்பட்டிருக்கு. ஆமா, எல்லா புத்தகங்கள் இங்க இருக்கிற புத்தகங்கள் அனைத்தையும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் எழுதின புத்தகங்கள் தான். தமிழ்நாடு முழுசும் நாங்க வந்து அறிவிப்பு கொடுத்து எங்களுக்கு யாரெல்லாம் அனுப்புனாங்களோ அந்த புத்தகங்களை அங்க பார்வைக்காக வச்சிருக்கிறோம், விற்பனைக்காக வச்சிருக்கிறோம். அப்புறம் பிரெயில் வடிவில் செம்மொழி நிறுவனம் வெளியிட்ட அந்த 41 கிளாசிக் லிட்டரேச்சர் அந்த நூல்களை வந்து நாங்க காட்சிக்காக வச்சிருக்கிறோம். பிரெயில் புக்னா எப்படி இருக்கும் அது அப்படி நிறைய பேருக்கு தெரியாது, பார்வையற்றவங்க எப்படி படிப்பாங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால அந்த பிரெயில் வடிவத்தை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுறதுக்காக செம்மொழி இலவசமாவே இந்த நூலை கொடுக்குறாங்க. அதை எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக அவேர்னஸ்க்காக நாங்க அதை வச்சிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடைய நூல்களை வந்து பொதுவா வெளியில வரதில்லை, தெரியாது இல்லைங்களா, தெரியாது. அப்ப பொதுமக்கள்கிட்ட முதல்ல ஒரு இது இப்படி எல்லாம் ஆமா வித்தியாசமான நூல்களை எல்லாம் அவங்க எழுதுறாங்க, எல்லாரும் மாதிரி அவங்க நூல்களை எழுதுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல கொண்டு வரணும். ஒரு அங்கீகாரத்தை வந்து அந்த எழுத்தாளருக்கு நம்ம கொடுக்கணும். அதுக்காக உரிமையும் அது முக்கியம். பொதுமக்கள் இருந்து அங்கீகாரம் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. ஆமா ஆமா, உற்சாகப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அதுக்காக வேண்டி குறிப்பா அவங்க சிந்தனை அப்புறம் தான் போய் சேரும். முதல்ல காட்சிப்படுத்துறது, முதல்ல அவங்க வந்து வாங்கினா கூட பரவாயில்ல, பார்த்து பண்ணா கூட போதும், ஒரு சந்தோஷம். ஆமா, ஒரு மகிழ்ச்சி. அவங்க பாக்குறவங்களுக்கு அந்த ஆத்தருக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். அதுக்கு பிறகு வாங்கி பயன்படுத்திட்டு அவங்களுக்கு வந்து பின்னூட்டம் ஃபீட்பேக் சொன்னா அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால அந்த எழுத்து பணியை அந்த திறமையை பாராட்டுகிட்ட ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாங்க இந்த அரங்கை வந்து பயன்படுத்திருக்கோம். உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து உண்மையிலேயே நிறைய ஆதரவு தர்றாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.